ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அண்டை நாடுகளுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் நிலவும் சூழல் குறித்து ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி கூறியதாவது: ஜம்மு காஷ்மீரில் கடந்த வருடம் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் 60% பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். இன்றைய நிலவரப்படி காஷ்மீர் பள்ளத்தாக்குகள் மற்றும் ஜம்முவில் எஞ்சியுள்ள பயங்கரவாதிகளாலும் 80% பேர் பாகிஸ்தான் நாட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என நம்புகிறோம். வடக்கு காஷ்மீர் மற்றும் தோடா கிஷ்துவார் பகுதிகளில் பயங்கரவாத நடவடிக்கைகள் சமீப காலங்களில் அதிகரித்துள்ளன. இருப்பினும் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. ஊடுருவல் முயற்சிகளும் தொடர்கின்றன. ட்ரோன்கள் மூலம் போதைப் பொருள்கள் கடத்தும் முயற்சிகள் நடக்கின்றன. இந்த முறை அமர்நாத் யாத்திரைக்கு 5 லட்சம் பேர் வந்ததும் சுமூகமாக சட்டசபை தேர்தல் நடைபெற்றதும் மாற்றத்துக்கான அறிகுறிகள். இந்திய ராணுவம் வலுவானது. எந்த சூழலையும் கையாளும் திறமை நம் ராணுவத்துக்கு இருக்கிறது என ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா திவேதி தெரிவித்தார். Coming on to JNK, situation is firmly under control. On line of control, ceasefire, which is effective from Feb 2021 after the DGMO's understanding, is holding on. However, the terror infrastructure across remains intact. Infiltration attempts continue, including from the IB sector or so many other avenues which are available, along with drone attempts to smuggle warlike stores and narcotics. In hinterland, in recent months, increased terrorist activities was seen in North Kashmir and Doda-Kishtwar belt. Our CT grid there has been reinvigorated and tempo of kinetic ops has been enhanced. Past year, 60% of terrorists eliminated were of Pakistan origin. As of today, whatever is remnant in the valley and Jammu area, we feel that around 80% or more are from Pakistan origin. Overall, violence parameters under control, tourism, development activities, Amarnath Yatra, where we witnessed more than 5 lakh pilgrims this time, and peaceful conduct of elections are indicators to a positive change. So the theme of terrorism to tourism is gradually taking shape.